ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்பதை, கடைசி நாளில் அவர் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யோபுவை குறித்து அநேக விதமாய் சொல்லலாம். ஆனால் இந்த யோபு ஒரு தரிசனம் பெற்ற ஒரு மனிதர். தேவனுடைய தரிசனத்தை உள்வாங்கிக் கொண்ட ஒரு தெய்வ மனிதர் இவர். தன்னை ரட்சிக்க ஒருவர் இருக்கிறார், தனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். தன் மீட்பர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் நிற்பதை நான் காண்பேன். அவன் எவ்வளவு பெரிய தரிசனம் பெற்ற தேவனுடைய மனிதனாய் இருந்தால் மீட்பர் பூமியின் மேல் நிற்பதை நான் காண்பேன் என்று சொல்லுவார். ஆம் பிரியமானவர்களே, நாம் பல நம்பிக்கையற்று இருக்கிறோம், சோர்ந்து விடுகிறோம், பலவீனப்படுகிறோம். பல குழப்பங்கள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நாம் மிகவும் துவண்டு போய் விடுகிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? யோபுவை குறித்து வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தார், எல்லாவற்றையும் விட்டு அவர் தனிமைப்படுத்தப்பட்டார். அவர் மனைவி சொல்லுகிறார், நீ எவ்வளவு நன்மையும் அனுபவித்த மனிதர், இவ்வளவு வேதனை அனுபவிக்கிறீரே, என்ன அந்த தேவனை தூஷிக்க வேண்டும், அவ்வளவுதானே, நீ உன் தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுவிடும். உம்மை இப்படி பார்ப்பது எனக்கு மிக வேதனையாக இருக்கிறது, மனம் குமருகிறது என்று யோபுவின் மனைவி யோபுவின் இடத்துல சொல்லுகிறார். ஆனால் யோபு சொல்லுகிறார், பைத்தியக்காரி பேசுவதைப் போல பேசுகிறாயே, அவரிடத்தில் நன்மை பெற்ற நான் தீமை அனுபவிக்க கூடாதா என்று சொல்லி தன்னைத்தானே தேற்றிக் கொள்ளுகிறதை இந்த வேத பகுதிகளில் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் ஒன்று, யோபு தன் நம்பிக்கை இழந்து விடவில்லை. தன் நம்பிக்கை இன்னும் பூர்ணப்படுத்துகிறான், இன்னும் மேன்மைப்படுத்துகிறான், இன்னும் அதை உயர்த்துகிறான். உயர்த்திவிட்டு சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் கடைசி நாட்கள் பூமியில் மேல் நிற்பதை நான் காண்பேன். மிக தைரியமாக, நம்பிக்கையோடு. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு நெருக்கடி வந்துவிட்டால் நாம் புலம்புகிறதை வழக்கமாக வைத்திருப்போம், புலம்புவோம், நெருக்கடியை நினைத்து குழம்புவோம். ஆனால் யோபு அப்படி அல்ல. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார், என்னை தூக்கி நிறுத்துவார், என்னை மீண்டும் என் நிலைக்கு உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்காவிட்டாலும் பரவாயில்லை, என் மீட்பர் இருக்கிறார் என்று அவன் தைரியத்தோடு இருந்தான். வேதம் சொல்லுகிறது, இந்த யோபு தன் வாழ்நாளில் ஆண்டவரை முழுமையாக பற்றி பிடித்து கொண்டபடினார் கர்த்தர் இந்த யோபுவை ஆசீர்வதித்தார். மீண்டும் அவனுக்கு பிள்ளைகளையும் ஐஸ்வர்யத்தையும் மாடுகளையும் ஆடுகளையும் கொடுத்து அவன் முந்தின நிலைமை பார்க்கும் இரட்டிப்பான நன்மையினால் அவனை ஆசீர்வதித்து விட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் மனம் சோர்ந்திருக்கலாம். மனம் சோர்வோடு கூட அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்களா? உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், யோபுவை விட உங்களுக்கு என்ன போராட்டம் உண்டு, யோபுவை விட உங்களுக்கு என்ன நெருக்கடி உண்டு. உங்களுக்கு இருக்கிற உங்கள் நெருக்கடியை நீங்கள் தோண்ட போயிருக்கலாம். யோபுவை போல தைரியத்தோடு இடம்புங்கள். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் பூமியின் மேல் இருப்பதை கடைசி நாளில் நான் காண்பேன், அவர் எனக்கு உதவி செய்கிறவர், என் மீட்பர், என் இரட்சகர், என்னை ஆசீர்வதிக்கிறவர், என் இரட்சணிய கொம்பு அவர்தான் என்று தைரியமாய் சொல்லுங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென்.